Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து நம்ம கலர் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பர்த்டே கார்டு ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். சார்ட் பேப்பரில் வந்து எல்லாமே லைட் கலர்ஸாக தான் வரும் இல்லையா, அதனால சார்ட் பேப்பருக்கு மேலே நமக்கு பிடிச்ச கலரை வந்து கவர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த A4 சைஸ் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சார்ட் பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு டார்க் பர்பிள் கலரை இப்படி ஒட்டிக்கலாம். ரெண்டு சைட்லேயுமே ஒட்டிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் போட்டே ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால்லாம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி திக்காக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி அங்கங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபெவிஸ்டிக் போடுங்க. ஃபெவிஸ்டிக் இல்லைன்னா ஃபெவிகாலே வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஒரு அட்டையை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. அடுத்தது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அந்த கார்டை இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள் சைடில் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஷீட் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதை விட சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு ஒட்டிக்க போகிறோம். அதையும் ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் வரைஞ்சி கட் பண்ணிக்க போகிறோம். அது வரைகிறதுக்காக இப்படி ஒரு ரவுண்டு பீஸ் இருந்துச்சு. அந்த பீஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வரைய போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். காம்பஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே பண்ணுற எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிடலாமா? அதுக்கு வந்துட்டு பிங்க் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பர்பிளுக்கு எந்த கலர் மேட்சாக இருக்கிறது நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை நல்லா உள்ளுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆல்ரெடி சின்ன ஹார்ட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஹார்ட்டையே வச்சுட்டு மெஷர் பண்ணி திரும்ப நம்ம நிறைய ஹார்ட் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சைஸில் இருந்தால் போதும் ஹார்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு நிறைய ஹார்ட் கிடச்சிருக்கு. இப்போ இது மாதிரியே நம்மளுக்கு பர்பிள் கலர்லேயும் தேவைப்படும். ஸோ பர்பிள் கலர்லேயும் கொஞ்சம் பீசஸ் வந்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் எங்கே ஒட்ட போகிறோன்றது சொல்கிறேன். ஈஸி தான். நம்ம வந்துட்டு ஆஃப் சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணோம்ல, அங்கே தான் அப்படியே வச்சு ஒட்டிகிட்டே வரப்போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றுக்கு கீழே ஒன்றுன்னு சொல்லிவிட்டு வேறு வேறு கலர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பிங்க்குனா அடுத்தது வந்து ஒய்லெட்டு, அடுத்தது பிங்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி வந்து ஒட்டிகிட்டே வரலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல் அந்த ரவுண்டுத்துக்குமே ஒட்டிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஹார்ட் வந்து சின்னதாக பண்ணிக்கலாம். கார்டு பெருசாக பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹார்ட் சைஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. கார்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ ஒட்டியாச்சா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக அந்த ஹார்ட்டை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். அதுக்காக தான் ஒரு சின்ன வேலை. அவ்வளோதான், இப்போ செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ஹார்ட் ஒன்று வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஹார்ட்டை வந்து இந்த மாதிரி அந்த கார்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை கட் பண்ணதுக்கப்புறம் அதே சைஸில் பிங்க் கலரில் ஒரு ஹார்ட் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிங்க் கலர் ஹார்ட்டை வந்து இதோட சைடில் இப்படி வச்சு ஒட்ட போகிறோம். பாதி மட்டும் மறைகிற மாதிரி இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீழே ஒரு ஹார்ட் இந்த சைடில் ஒட்டிக்கலாம். எல்லாமே வந்து பிங்க் அண்ட் பர்பிள்லேயே முடிஞ்சிருது. உள்ளே ஒட்டியிருக்க ஷீட் மட்டும்தான் ஒயிட் கலரில் ஒட்டியிருக்கோம். அது நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா பிளாக் கலரில் கூட ஒட்டிக்கலாம். ஸோ நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. எது வந்து நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்புறம் சென்டராக ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்டுன்னு நான் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எந்த ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறீங்களோ அவங்களோட நேம் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கேன். அவ்வளோதான். அதையுமே பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பிங்க் கலரில் தான் எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து உள் சைடில் கொஞ்சம் வேலை பண்ணலாம். சின்ன ஒர்க்கு தான், அது ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துகிட்டு பக்கத்தில் லைன் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்த லைன் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. பர்பிள் கலரில் தான் லைன் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன ஹார்ட் கட் பண்ணிவிட்டு அதை ஒட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இன்னும் கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டோன் ஸ்டிக்கர் இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கர் வச்சுட்டு கீழே மட்டும் ஒட்டுறேன். உங்கள்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ரா இருக்குன்னா மேலே அந்த லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கும் நீங்கள் அந்த ஸ்டிக்கரை கூட ஒட்டிக்கலாம். அடுத்து கீழே ஒரு குட்டி ஒன்று ஹார்ட் ஒட்டிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த வெளியில் ஒட்டியிருக்கிற அந்த ஒரே ஒரு ஹார்ட் மட்டும்
ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ளெயினாக தெரிஞ்சுது. அதுலேயுமே அந்த ஸ்டோன் ஸ்டிக்கர் இருந்துச்சுல்ல, அதை வச்சு கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் வந்து பெருசாக பண்ணல. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் இருக்குன்னா அதை வச்சு இன்னோவேட்டிவாக நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த பர்த்டே கார்டு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.